home in the heart of the hoity-toity part of the town. Look around, what's the verdict? There's all of us knit, and it's falling to bits. And the people next door are just perfect. Right hand, or squeak, inglorious house. Fight, leak, inglorious house. La 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 la. We're far from the country, but make ourselves comfy, surrounded by bullies and knobs. We make a monstrous, but we still get along with the neighbors, a great bunch of snobs. Cakes burn, inglorious house. Wheels turn, glorious house. La 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 எங்க அம்மா ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக சைன் போட்டு கொடுத்திருக்காங்க சார். சரி, இப்போதைக்கு எல்லா பேரண்ட்ஸுமே நீங்க எல்லாம் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு சைன் போட்டு கொடுத்திருக்காங்க. நாம இப்ப மத்தவங்க எப்படி வாழ போறாங்கன்னு பார்க்க போறோம். அவங்க பார்வையில அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாம கத்துக்க போறோம். சார், நாம எங்க போக போறோம் சார்? பாரிஸுக்கா? ஏச்சா, அங்கெல்லாம் போக போறது இல்ல. நாம என்ன பண்ண போறோம்னா, நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டோட வீட்டுல போய் ஒரு 48 மணி நேரம் இருக்கணும். இந்த 48 மணி நேரத்துல அவங்களோட வாழ்க்கைய பத்தி நீங்க கத்துக்கலாம். அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்டுக்காக நான் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட 2 நாள் ஃபுல்லா இருக்கணுமாமா. நீ தானே என்ன கட்டாயப்படுத்தி வந்து கையெழுத்து போட சொன்ன. நீ போய்தான் ஆகணும். அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் உங்க ஸ்கூல்ல என் மனச மாத்திக்கிட்டேன்னு சொன்னா அவங்க என்ன பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நீ அழுது அடப்பிடிச்சாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். போயிட்டு வா. அந்த டால், ரெட் ஷூஸ், எனக்கு என்னவோ அவங்க வீட்டுல நான் ரொம்ப ஜாலியா இருக்க போறேன்னு தோணுது. ஸ்டிக்கி டேப், விசில், ஜிக்ஸாக் பசில், புக்ஸ். ஹே, நீ சொல்றது கரெக்டா மீனு. இது எதுவுமே எனக்கு தேவையில்லதான். நான் தான் ஷோபியோட ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாமே. சரி, அழாத. அம்மா, ஷோபிக்கு அங்க போறதுக்கு பிடிக்கலையா அம்மா? என்னால எப்படி 2 நாள் அங்க போய் இருக்க முடியும் சொல்லு? அவ கண்டிப்பா போய்தான் ஆகணும். அது அவளோட பிரச்சனை. இதுல நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இவ அந்த வீட்டுல போய் கஷ்டப்பட போறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. ஆமா, குறிப்பா குளோரியா என்னோட பெட்ல தூங்க போறான்னு நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்ன சொல்ற? இந்த ஸ்டூபிட் ப்ராஜெக்டோட ஐடியாவே அதுதான்மா. நான் அங்க இருக்கும் போது அவ இங்க இருக்கணும். என்ன சொல்ற? அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. அவ ஒழுங்கா குளிக்க மாட்டா, சத்தம் போடுவா. அது மட்டும் இல்லாம அவளை எப்படி நான் ஒரு ரூம்குள்ள படுக்க வைக்க முடியும் சொல்லு? ஹலோ, நான் இங்க வந்துட்டேன். வாவ், இந்த 2 நாளும் நான் இங்க ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். நீ ஏன் இவ்வளவு சீக்கிரமா இங்க வந்த? இன்னும் நிறைய நேரம் இருக்கே. நீ எங்க வீட்டுக்கு போறதுக்கு ஆவலா இருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் சீக்கிரமா கிளம்பி இங்க வந்துட்டேன். இப்ப நீ எங்க தாராளமா போகலாம், இல்ல மீனு? அந்த போன அந்த பூனை எல்லாம் என்ன வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. எனக்கு ஃபர்னாலே ஆகாது. அது ரோட்ல இருந்தா மட்டும்தான் படி. எனக்கு ஃபர்னாலே ரொம்ப அலர்ஜி. ஆனா நான் ஷோபியோட வாழ்க்கையை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா
கண்டிப்பா மீனு தேவையாச்சே. அவன் உன் கூட தான் இருக்கணும். சாரி ஷோபி, எங்க வீட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் சரியா வேலை செய்யல. நீ இத ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிற. உள்ள வா செல்லம். ஹலோ சந்திரமௌலி அங்கிள். இங்க இருக்கும்போது என்ன அங்கிள்லாம் கூப்பிட கூடாது. ஒண்ணு என்ன பேரு சொல்லியே கூப்பிடு, இல்ல அப்பானே கூப்பிடலாம். இங்க வச்சிருந்த ஐஸ்கிரீம் எங்க போச்சுன்னு தெரியலையே. அவ்வளவுதான் இருக்கா ஆன்ட்டி? நீங்க தானே இதைய வீடாவே நினைச்சுக்க சொன்னீங்க. ஆமா நான் சொன்னேன், ஆனா அந்த அர்த்தத்துல சொல்லல. டின்னர் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடும் ஷோபி. நீங்க டின்னர் சாப்பிடுறதுக்கெல்லாம் ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா ட்ரெஸ் பண்ணிப்போம். ட்ரெஸ் இல்லாம எப்படிமா வந்து சாப்பிட முடியும்? அப்படி வந்தா சாப்பிடவே முடியாது, இல்ல ஷோபி? அதனால ஒண்ணு இல்ல பிரபு. இந்தா இத எடுத்துக்கோ. குளோரியா, எனக்கு என்னமோ இது நல்ல ஐடியாவா தோணல. அது சாப்பிடுற பிளேட் இல்ல, அது ஷோல வைக்கிற பிளேட். அது வெஜ்ஜூட் பிளேட்னு நாங்க சொல்வோம். இன்னும் நிறைய கூட இருக்குமா? இந்நேரம் ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இன்னும் ஜில்லுன்னு இருக்கு? இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க வீட்ல எல்லாம் விஷயம் சரியா வேலை செய்யலன்னா எங்க அப்பா கிட்ட வந்து ஒரு தட்டு தட்டுவாரு. ஐயோ, இப்ப அது ஒர்க் ஆகுது. இது உள்ள இருக்கிற ஃப்ரிட்டாட்டா இப்ப நல்லா சுத்த ஆரம்பிச்சிருச்சு இல்லையா குளோரியா? ஓஹோ, டெய்லி ராத்திரி குளோரியா இங்கதான் வந்து நிப்பாளா? நான் வீட்டுக்கு திரும்பி போகணும். நான் இப்பவே வீட்டுக்கு திரும்பி போயாகணும். போய் போய் இந்த இடத்துல என்ன நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியல மீனு. வாவ், நான் ஷோபியோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டேனே. ஏ வாவ். இது ரொம்ப நல்லா இருக்கே. இத தலையில மாட்டிக்கலாம். வெயிட்ல குதிக்கலாம். என்ன அது? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஷோபி? நல்ல வேளை நீ வந்த, என்ன காப்பாத்து. சாரி. ரொம்ப சாரி. உனக்கு எந்த கன்ஃபியூஷனும் வரக்கூடாதுன்னு தான் இந்த செல்லோ டேப் போட்டி இருக்கேன். இது என்னோட பாதி, அதுதான் குளோரியாவோட பாதி.
நான் இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலான்னு பார்த்தா இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்னால தாங்க முடியல. இந்த டைரி யாருதுன்னு பாக்குறதுக்கு ஆவலா இருக்கு. இதுல பேர் எதுவும் எழுதல. ஆனா இது கண்டிப்பா குளோரியா தான் இருக்க முடியாது. இன்னும் இது இருக்கு இதுல. பிரபு ஒண்ணும் மோசமான பையன் கிடையாது. அவன் ரொம்ப நல்ல பையன்தான். உள்ள யாராவது இருந்தா கதவை லாக் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சிட்டேன். எங்க வீட்ல எல்லாருமே கதவை தட்டிக்கிட்டு தான் உள்ள வருவோம். அதுதான் மேனர்ஸ். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். ஆனா என்னால முடியல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அவங்க வீட்ல சாப்பிடவே பிடிக்கல. அந்த பீனட் பட்டரு சாண்ட்விச் இதெல்லாம் எனக்கு சுத்தமா ஒத்து வரல. என்ன வெறும் 1 ரூபா தான் தர. நான் எவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல போறேன் தெரியுமா? சரி, சொல்றத கவனமா கேளு. குளோரியாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு நான் காலையில யாருக்கும் தெரியாம அவ டைரியை எடுத்து படிச்சு பார்த்தேன். அதுல உன்னை ரொம்ப பிடிக்கும்னு எழுதிருக்கா. பிரபு, என் பக்கத்துல கொஞ்சம் உட்காரு. குளோரியா, நான் உன்னை விட ரொம்ப பெரியவன்னு தெரியும்ல, தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும் பிரபு. நம்ம 2 பேருக்கும் எந்த விதத்திலயும் ஒத்து வராதுன்னு உனக்கு தெரியாதா? அப்பவும் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா உனக்கு? நீ உன்னோட டைரியில எழுதி வச்சிருக்கல, அத பத்தி தான் நான். டைரியா? நான் டைரி எல்லாம் எழுத மாட்டேன். ஆனா நேத்து காலையில ஷோபி உன் டைரி எடுத்து படிச்சப்போ. அப்படியா செஞ்சா? We have to teach Millie a lesson. How? அவ ஒரு தடவை உன் டைரியை படிச்சாலே கண்டிப்பா இன்னொரு தடவை உன் டைரியை படிக்க வருவா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஷோபி இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால அவளை தத்தெடுத்துக்கலான்னு இருக்காங்க. தத்தெடுத்துக்கலான்னு இருக்காங்களா? ஓ மை காட்! நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமா? ஆமா. நோ 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 நோ, இங்க யாருக்கும் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல குளோரி. சரி, விளையாடலாம். நீங்க தான் இருக்கிறியா மீனு? உன்னதான் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இந்த இடத்தை விட்டு போயே ஆகணும். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன வெறுக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியே ஆகணும். எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. நல்ல யோசனை மீனு. நான் அந்த அங்கிளோட மிஷினை திரும்பவும் நோண்டி தேவையில்லாம மாட்டிக்குவேன் நான் நினைக்கிறேன். புயல் மாதிரி இருக்கு. இல்ல, இது கங்காரு மாதிரி இருக்கு. அட கடவுளே, நான் மான் மாதிரி இருக்கிறதுக்கு தானே போஸ் கொடுத்தேன். கரெக்டா வந்துட்டு ஷோபி, டீ ரெடியா இருக்கு. எனக்காக அந்த ட்ரேல இருக்க டீயை எடுத்துட்டு வரியா? எனக்கு டீயே பிடிக்காது.
பிடிக்காது. கார்த்தி தூங்காம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. அவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் உடம்பாவது குறையும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். கார்த்திக்குக்கும் எக்ஸசைஸ் தேவைதான். உன் வயசுல நான் இருக்கும் போதும் டீ குடிக்க மாட்டேன். நீங்க செஞ்சிருக்க சாக்லேட் கூட எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இந்த ஐடியா எனக்கு முதல்ல தோணாம போச்சு. எல்லா ஐடியாவும் உங்களுக்கு எப்படி தெரியும் டாடி? இத பத்தி நீ என்ன நினைக்கிற ஜெயந்தி? அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? ஏன் கொடுக்க கூடாது? அவ நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கா. இதே மாதிரி தினமும் ஐஸ்கிரீம்ல சாக்லேட் கலந்து சாப்பிடணும்னு நினைச்சா அது தப்பு இல்ல. நான் எல்லாருக்குமே எடுத்துட்டு வந்துட்டேன். இது உங்களுக்கு, ஆஹா. இது அங்கிளுக்கு. ம், ம். ஆஹா. ம். ம். இது உனக்காக ஸ்பெஷலா பண்ணிருக்கேன் பிரபு. நீ டைரி எழுதுறது இல்லன்னு சொன்னா அப்போ அந்த டைரி வேற யாருது? ஆ! என்ன பிரபு, நீ என்ன பார்க்க தானே நான் வந்திருக்க? அது நான் வந்து ஆமா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். உன்னை பார்க்காம இருக்க முடியல. இப்ப என்ன பண்ண போற பிரபு? அது ஆக்சுவலா நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, நான் வந்து அந்த இவளை பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆக்சுவலா எனக்கு வந்து தெரியாது நீ வந்து அது மாதிரி, அது யாராவது ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப உண்மையான அன்பு வச்சிருந்தா. Well, not just anybody, of course, but you know. அது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறவங்கள பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. என்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரியுதுல. But don't you? சத்தியமா தெரியல. ஆனா நீ வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி வர. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குளோரியா அவங்க வீட்ல இருக்கிறது ரொம்ப பிடிச்சு போச்சு. ஹாய் பசங்களா, நீங்க பக்கத்து வீட்டு இருந்ததுல என்ன கத்துக்கிட்டீங்க? குளோரியா, சில விஷயம்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது. எல்லாரும் ஜாலியா சேர்ந்து சிரிக்கிறோம்ல, அது மாதிரி தான். பட் சில விஷயம் ரொம்பவே மாறி இருந்தது. என் டீ கப் பிடிக்கிற மாதிரி. முத்து, கோகுலோட வீட்டுக்கு போனா எல்லாமே ரெண்டு ரெண்டா கிடைச்சது சார். லதாவோட அம்மா ஸ்கூலுக்கு எந்த ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம்னு சொன்னாங்க சார். வாவ், இந்த பூவெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? அந்த பூவெல்லாம் குளோரியா கத்த பூதான். அவளோட இங்க இருந்தது உங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், அப்படிதானேம்மா? முதல்ல அவளுக்கு கஷ்டமா தான் இருந்தது. ஆனா போக போக எல்லாரும் ஜாலி ஆயிட்டோம். இது குளோரியாவுக்கு ரொம்ப பிடிச்சது. இப்ப நீங்க காஃபி பண்ண மாட்டீங்களாமா? காஃபியா? இல்லம்மா, குளோரியா இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததும் எல்லாருக்கும் ஸ்பெஷலா ஹாட் சாக்லேட் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கா. அட கடவுளே. அப்பாவும் அம்மாவும் அவங்க ஷோபிய தத்து கொடுக்க மாட்டோம்னு சொன்னதுனால ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஆனா அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஷோபியை எங்க வீட்லயே விட்டுட்டு அதுக்கு பதிலா குளோரியாவை அவங்க வீட்ல கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க.
படிச்சுட்டேன். அது நீ படிக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப நம்பிடுற. அதுவும் அடுத்தவங்க டைரியில இருக்கிறத நம்பவே கூடாது. என்ன நீங்க ஏமாத்திட்டீங்களா? அவ நம்ம கிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லல. அவ அவளோட வீட ரொம்ப மிஸ் பண்றா போல இருக்குமா. உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ் ஷோபி டார்லிங். நீ வேணா பேசாம குளோரியா ஃப்ரீயா இருக்கும்போது இங்க ஹாட் சாக்லேட் எப்படி பண்றதுன்னு கத்து கொடுக்க சொல்ல. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆனா நீ என்ன பத்தி உன் டைரியில என்ன எழுதியிருக்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன எழுதியிருக்கேன் பிரபு? எக்ஸாக்டா நீ என்ன பத்தி என்ன எழுதியிருக்கன்னு தெரியல. ஆனா ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க நீ என்ன பத்தி ரொம்ப நல்லா எழுதியிருக்க அப்படின்னு. அடுத்தவங்க டைரி எடுத்து படிக்கிற ஆளு உன்கிட்ட உண்மையதான் சொல்லிருப்பான்னு நீ நம்புறியா? அது நான் என்ன எழுதியிருந்தேன் தெரியுமா? நீ ரொம்ப நல்ல பையன் எழுதியிருந்தேன். அவ்வளவுதான். மத்தவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன ஒரு வழியாக்கிட்டாங்க போ. ஷோபி உன்னை கவனிச்சிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். நீ தனியா கஷ்டப்பட்டிருப்பல்ல மீனு.